Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு ஸ்விக்கி தாங்க ஓட்டிகிட்ருக்கோம். எத்தனை மணிக்கு லாகின் பண்ணோம் அப்படின்னா டைம் பார்த்திங்கன்னா 9 மணி ஆச்சுங்க. நம்ம வந்து ஒரு 8:30 பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம லாகின் பண்ணோம். ஸோ இப்போ அரை மணி நேரம் ஆச்சு. அரை மணி நேரத்தில் 2 ஆர்டர் தான் இப்போ நம்ம எடுத்திருக்கோம். 2வது ஆர்டர் பார்த்திங்கன்னா கொடுக்க போயிட்டுருக்கோம். ஸோ நம்ம போட்டது பேட்ச் ஆர்டர், ஃபஸ்ட் ஆர்டரு 4 கிலோமீட்டர் பக்கம் போட்டிருக்காங்க. ஸோ 44 ரூபா. என்ன நானே போட்டோ எடுத்துக்கிறேன். இப்போ என்னடா பிளான்ல இருக்கு நீ? என்னது ராமநாதபுரம். அந்த ராமநாதபுரம் பாலம் வந்து இன்னும் தூரமாக இருக்கும். அது இன்னும் நல்லாயிருக்கும் போகிறதுக்கு. ஆமாம், போகிறதுக்கு வரத்துக்கு அது நல்லாயிருக்கும். ரெண்டு நாள் நம்ம ஏன் வீடியோ போடல அப்படின்னா, இது ஒன்று சர்வீஸ் விட்ருந்தோம் வச்சுருவேன். ஸோ இன்றைக்கி ஸ்விக்கி லாகின் பண்ணி ஓட்டிகிட்ருக்கோம். 8:30 மணிக்கு தான் லாகின் பண்ணோம். ஸோ இன்றைக்கி எத்தனை ஆர்டர் கம்ப்ளீட் பண்ண போகிறோம் அதெல்லாம் இல்லைங்க. நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்துருக்காரு. ஸோ அவருக்கு அப்படியே சொல்லி கொடுத்துட்டு நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு ஓட்டிட்டு கட் பண்ண போகிறோம். அடுத்த நாளில் இருந்து பார்த்திங்கன்னா கண்டினியூவாக 7 மணிக்கு லாகின் பண்ணி ஆகணும். ஸோ வாங்க ஆர்டர் கொடுத்துட்டு உங்களுக்கு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, கரெக்டாக நிற்கிறாரு. கரெக்டாக வெளியே வண்டியா பார்த்துட்டு இருந்தியா ஃபோனை? அப்படியா? பேர் என்ன? ராம் மட்டும்தானா? ஓகே, நான் கரெக்டாக டைமுக்கு வந்துடுவேன் தெரியுமா? கீழே பிடிச்சிக்கோ. அப்படியா? சரி, பாய். அவ்வளோதான் கொடுத்துட்டுமா? அடுத்தது டெலிவரி கம்ப்ளீட் கொடுத்துட்டுமா? இப்போ என்ன அமௌண்ட்ன்றது காமிக்க வேண்டியதில்லை. நமக்கு 44 ரூபா காமிச்சிச்சு தானே. இப்போ எவ்வளோ காட்டுதுன்னு பார்ப்போம். 45 ரூபா. பரவாயில்ல, 1 ரூபா அதிகமாக கொடுத்துருக்கேன். நல்லா இருப்பா ஸ்விக்கிக்காரா. அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஜோனுக்குள்ளே போகணும். அவுட் ஆஃப் ஜோன் காட்டுதா? இப்போ ஜோனுக்குள்ளே போகணும். போகிற வழியில் எங்கேயாவது ஆர்டர் போட்டானா அப்படியே பிக்கப் பண்ணிக்கலாம். ஆமாம், செகண்ட் ஆர்டர் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ணி முடித்தோம். அதாவது பேட்ச் ஆர்டரில் செகண்ட் ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ நம்மளோட ஏர்னிங்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம ஜோனுக்குள்ளே போனோங்க. அவுட் ஆஃப் ஜோனில் தான் இருக்கும். அந்த குட்டி பையன் கரெக்டாக டைமுக்கு வந்து நின்ட்டாங்க. நான் போய் நிற்கிறதுக்கு முன்னாடியே அந்த குட்டி பையன் வந்து நின்றுட்டான். ஸோ யாரும் வரமாட்டாங்க இந்த இடத்துல அப்படின்னு தான் நினச்சேன். பட் கரெக்டாக வந்து நின்றுட்டாங்க. ஸோ குட்டி கரெக்டாக வந்து நின்றுட்டான். ஓகே, நான் அடுத்த ஆர்டர் ஏதாவது போட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு அப்படியே கண்டினியூ பண்ணுறேங்க. அவர் தான் நம்ம ஃப்ரெண்டு. நம்ம பேகை மாட்டிகிட்டு போயிட்டுருக்காப்புல. ஸோ தேர்ட் ஆர்டர் பார்த்திங்கன்னா நமக்கு SS ஹைதராபாத் காந்திபுரம் இங்கே தான் விழுந்துருக்கு. ஸோ வாங்க பிக்கப் லொக்கேஷன் கொடுத்துருவோம். ஃபுட் ரெடியாக தான் இருக்குது, வாங்கிட்டு வந்துடலாம். சிக்ஸ் 125 எங்கே? 6125. இந்த க்ரௌடாக இருக்கும். இன்னும் கூட போட்டு வச்சுருக்காங்க. பட் அப்போ வந்தது கொஞ்சம் லேட் ஆகும். இன்னைக்கு ஃபுட் ரெடியாக இருக்கும். 6125 இதுக்கு அவ்வளோதான். எப்பவுமே அவ்வளோதான். பிக்கப் பண்ணுறோமா? பிக்கப் பண்ணிட்டோம். என்ன போட்டிருக்காங்க? ஏர்ஃபோர்ஸ் இந்த பக்கமாக புளியக்குள்ள அப்படியே ஒரு 4 கிலோமீட்டர் ஆகும். அவ்வளோதான். பேக்கில் போட்டு போகலாம். ரைட் ஆர்டர் பிக்கப் பண்ணி ஆச்சுங்க. இப்போ வந்து நம்ம போகலாம். நம்ம வீட்டுக்கு பக்கம் தான் போட்டிருக்காங்க. புளியக்குளத்தில் தான் பார்த்திங்கன்னா இந்த ஆர்டர் ஏர்ஃபோர்ஸ் இருக்காங்க. இந்த ஆர்டருக்கு எத்தனை கிலோமீட்டர் அப்படின்னா 8.5 கிலோமீட்டர் வேணுமோ. அதுக்கு 59 ரூபா கொடுத்துருக்காங்க. 8.5 கிலோமீட்டருக்கு 59 ரூபா. பட் அமௌண்ட்டு கம்மி தான். பட் இருந்தாலும் வேறு வழி இல்லை. இன்றைக்கி சார்ஜ் கம்மி தான். ஸோ வாங்க நம்ம ஆர்டர் கொடுத்துட்டு உங்களுக்கு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஆமாம்,
அங்கே ரேஸ் கோர்ஸ். ஸோ நம்ம சின்னவை பார்த்தீங்கன்னா சுற்றி எடுத்து அதுக்குள்ளே சேரும் சகதியுமாக ஆகிட்டான். ஐயோ நேற்று தாங்க சர்வீஸ் விட்டு எடுத்துகிட்டு வந்தேன். நேற்று முன்னா நேற்று தாங்க சர்வீஸ் விட்டு கொண்டு வந்தேன். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பாருங்க சேரும் சகதியுமாக ஆகிட்டான். ஜம்மன் நான் நின்றுக்கிறேன். ஃபுல் டைமா? பரவாயில்ல ஜொமாட்டோ, பரவாயில்ல ஜொமாட்டோ. 1300 பெட்ரோல் போக 1000 நிற்குமா? எவ்வளோ தருது லிட்டருக்கு மைலேஜா? இது 65. பரவாயில்லையோ. ஓகே தேங்க்யூ. ஆஃப்லைனும் போயிடுச்சு, ஆர்டர் போடுறான். என்னத்த சொல்கிறது? ஆஃப்லைனே போயிடுச்சு, டெபாசிட் பண்ணாமல். ஆர்டர் போட்டானா? எவ்வளோ எடுக்குது இது? பார்ட் டைம் 7 மணிக்கு ஆன் பண்ணேன்னா 11:15 வரைக்கும் ஓட்டினாலே ஒரு 500 எடுத்துடலாம். ஃபுல் டே ஓட்டினா எப்படியும் நீங்கள் சொல்கிற மாதிரி 1200 1300 எடுத்துடலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கஷ்டம். சண்டேல ஓகே. சரி ப்ரோ பார்க்கலாம். இல்லை அப்போ 7 மணிக்கு தான் நான் ஆன் பண்ணேன். இன்றைக்கி 8 மணிக்கு தான் நான் ஆன் பண்ணியிருக்கேன். அதனால் அவ்வளோதான் பார்க்க முடியும். இல்லை இப்போயே ஒரு 5-6 ஆர்டர் பார்த்துருக்கு. பார்க்கலாம். மெதுவாக தானே ஓட்டுறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 4th ஆர்டர் பார்த்திங்கன்னா டெலிவரி லொக்கேஷன் வந்துட்டோம். இப்போ வந்து கஸ்டமரை கூப்பிட்டு கேட்போம் எங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டு. எங்கேயோ நடந்தாரு வேறு அவர் தானா? நேம் ப்ரோ? கைலாஷ். ஓகே தேங்க்யூ. போகலாம் அவ்வளோதான். இந்த ஆர்டருக்கு எவ்வளோ? நம்ம 30 ரூபா என்னமோ காட்டுச்சுன்னு நினைக்கிறேன். 31 ரூபா. பரவாயில்ல, ஒரு ரூபா அதிகமாக தப்பாக வருது. சரிச்சு போகிறீங்களா போகலாம். 4 ஆர்டர் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். போட்டால் பாரு அடுத்த ஆர்டரு 41 ரூபா, 5 கிலோமீட்டரு. இப்போ பிக்கப் பண்ணல அதே இடம். இப்போ தானே அங்கேருந்து வந்தோம். இப்போ மறுபடியும் அதே இடத்துல போய் பிக்கப் பண்ணிவிட்டு போய் தரணும். அச்சோ ஆமாம், கேக் வெட்டியிருப்பாங்கல்ல அந்த அக்கா. அந்த குட்டீஸ் பற்றியா எவ்வளோ அழகாக வந்து எங்கள் அம்மாவுக்கு பர்த்டே. ஆமாம், எனக்கு நான் அவனுக்கு தான் பர்த்டே நினச்சேன் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவுக்கு பர்த்டேன்னு அந்த பையன் குட்டி பையன் சொன்னானா, அந்த அவர் எப்படி சொல்லாமல் இருக்க முடியும் சொல்லு? அதான் ஹாப்பி பர்த்டேக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை நானும் அங்கே தானே போகிறேன், நீயும் இண்டிகேட்டர், நானும் அங்கே தான் போகிறேன். நானும் இண்டிகேட்டர் தானே போட்டிருக்கிறேன், நீ இண்டிகேட்டர் தான் போடுறேன். மெதுவாப்பா, நான் நீயும் ஒரே மாதிரி தானே போகிறோம். என்ன தம்பி 4 சக்கரம், அதான் 4 சக்கரம் வச்சுருந்தா என்னப்பா? நாங்கள் 2 சக்கரத்தில் ஓட்டுறோம். பொறுமையாக வரணுமா இல்லையா? நமக்கு ஆமாம். கார் முக்கியமா நம்ம கால் முக்கியமா? சொல்லு, கால் தானே முக்கியம். ஓடி ஓடி 6 அடி இப்போ ஆனையும் மண்ணையும் பாரு. இப்போ கொடுக்குறோம்ல, எடுக்கிறோம்ல ஒரு ஆர்டரு எடுத்து ஒரு 10 நிமிஷம் கூட இருக்காது நம்ம போகிறதுக்கு. கொடுத்துட்டு நம்ம டெலிவரி கம்ப்ளீட் கொடுத்தோம்னா அடுத்து மறுபடியும் அதே இடத்துல ஆர்டர் போட்டு மறுபடியும் அதே இடத்துல கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆனால் டக்குன்னு முடிஞ்சிடும், நமக்கு ஆர்டர் கவுண்டிங் முடிஞ்சிடும். ஆமாம், ஆர்டர் கவுண்ட்டு முடிஞ்சிடும். ஆனால் அமௌண்ட்டு கம்மியாக கிடைக்கும் நமக்கு. இந்த 30 ரூபா, இந்த இதுக்கு வந்து 40 ரூபா போட்டிருந்தானா? எவ்வளோ போட்டிருந்தான்? 40 ரூபா போட்டிருந்தான்னு நினைக்கிறேன். 40 ரூபாய் போட்டிருந்தான்.
அதான் 40 ரூபா தான் போட்டிருந்தான்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. இந்த ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணோம்னா நம்ம 200 சம்பாரிச்சிட்டோம். 5 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணிடுவோம். இன்னும் 5 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணால் தான் நமக்கு ஃபஸ்ட்டு இன்சென்டிவே கம்ப்ளீட் ஆகும். ஆனால் இன்னும் 5 ஆர்டர் முடிக்கிறதுக்கு 2 மணி நேரம் ஆகும். யாருக்கு? ஸ்விக்கி. அவன் தான் நமக்கு காசு கொடுக்குறான். நம்ம எடுத்தது போக தான் நமக்கு தருவான். புரியுதா? கமிஷன் எல்லாம் எடுத்தது போக அந்த அமௌண்ட்டு தான் நமக்கு தருவோம். भैया चिकन कदी रोल ரெடி சின்ன இதா? இது இல்லை. ஓகே, அவ்வளோதான். இங்கே அதுக்கப்புறம் அங்கே நைட் அவுட் சொன்னோம் பார்த்தியா, இங்கே மட்டும் நைட் எல்லாமே இருக்கும். 2:30 வரைக்கும் 2:30 வரைக்கும் இருக்கும். 2.8 3 கிலோமீட்ரு. 3 கிலோமீட்ரு ஓகே தான். ஆனால் அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இப்போல்லாம் போடுறான்னு வச்சுக்கோ. நமக்கு அந்த இப்போ நம்ம 10 மணிக்கு நம்ம ஷிஃப்ட்டு முடியும். இந்த ஆர்டர் கொடுத்தோன்னே பாரு நம்ம ஷிஃப்ட்டு கேன்சல் ஆகிடும். நம்ம ஷிஃப்ட்டு டைம் முடிஞ்ச உடனே அவனே ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் பண்ணிடுவான். ஆனால் ஆர்டர் ஃப்ளோ இருந்து டெலிவரி பார்ட்னர் இல்லைன்னா நம்ம ஷிஃப்ட்டு ஆஃப் பண்ண மாட்டான். அவனே எக்ஸ்டெண்ட் பண்ணிடுவான் அந்த 11:30 வரைக்கும். 10 to 11:15 1 மணி நேரம் இருக்குது. அந்த ஷிஃப்ட்டு அவனே எக்ஸ்டெண்ட் பண்ணிடுவான். நம்மளே புக் பண்ணவே தேவையில்லை. அவனே புக் பண்ணி அவனே ஆர்டர் போட்டுருவான். ப்ரீமியமா? அதெல்லாம் கிடையாது. நார்மல் தான். நம்ம சும்மா ஆர்டர் யூஸ் பண்ணிக்கிறது தான். நம்ம ப்ரீமியமெல்லாம் கட்டணும்னு எல்லாம் அவசியம் இல்லை. அப்படி ஆமாம், நம்ம தான் டெலிவரி பார்ட்னரு. டெலிவரி பண்ணுறோமா, அதனால தான் டெலிவரி பார்ட்னர்னு பேர். புரியுதா? இதில் ஒரு முறை ஆர்டர் எடுத்தேன். ஆனால் 12 கிலோமீட்டர் டெலிவரி. செத்துட்டேன் அன்றைக்கி. கோபுரமும் அன்றைக்கி ஆஃபு. செம்ம மழை. செத்துட்டேன் அன்றைக்கி. இத்தனைக்கும் கடைசி ஆர்டர் வராது. கொடுத்துட்டு வீட்டுக்கு போகிற சமயம் ஓட்டான் தூக்கி 12 கிலோமீட்டர் எனக்கு. இல்லை அப்படியெல்லாம் எடுத்துகிட்டு வர மாட்டேன். நான் ரெயின் கோட்டு மட்டும் எடுத்துகிட்டு வருவேன். அதுவும் இன்றைக்கி கொண்டு வரல. ஆக்சுவலாக இன்றைக்கி எடுத்து வைக்கணும்னு தான் நினச்சேன். ஆனால் ஏதோ ஒரு வேகத்தில் மறந்துட்டு வந்துட்டேன் நான். நம்ம பாரு, இந்த ஆர்டரு உப்ளிப்பாளையம் அப்படியே கொடுத்துட்டு அப்படியே நம்ம ரூமுக்கு ஓடிடலாம். ப்ரோ ஆமாம், ஷிஃப்ட்டு டைம் க்ளோஸ் பண்ணிடுவோம் ப்ரோ. ஆமாம், அடுத்து நம்ம இன்னொரு ஷிஃப்ட்டு புக் பண்ணி தான் ஓட்டணும். அடுப்பாகும் அது புக் பண்ணி ஓட்டுறதுக்குள்ளே. நாளைக்கு புக் பண்ணிக்கலாம். நாளைக்கு 7 மணிக்கெல்லாம் ஆரம்பிச்சிடலாம். 7 மணிக்கு வந்துடு. 4-5 மணிக்கு வந்துடுவியா? வந்துடு. 7 மணிக்கு வந்துடு. கூட ஜாலியாக 11:15 வரைக்கும் ஓட்டலாம். எப்படியும் ஒரு 12 ஆர்டர் ஓட்டிடலாம். ஆமாம்ல, ஊருக்கு வேறு போகிறேன்னு சொன்னேன். ஓட்டிட்டு எப்போ போகிறது? அதான் சனி ஞாயிறு லீவு தான். நாளைக்கு வேறு வெள்ளிக்கிழமை வேறு. ஆர்டர் ஃப்ளோவும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். சரி பார்க்கலாம் இரு நாளைக்கு எப்படின்னு. நாளைக்கு ஊருக்கு போயிட்டு வந்தேன்னா தான் என்னால் சண்டே வந்து ஒரு 1500 ஓட்ட முடியும். இல்லைன்னா கஷ்டம். ஓகேயா? இந்த மாதிரி தான் என் மானம் போச்சு, என் மரியாதை போச்சு, என் கண்ணியம் போச்சு பண்ணிருப்பானுங்க. கண்ணு தெரியாமல் நம்ம பாட்டு ஏற்றிட்டோன்னா அவ்வளோதான். இல்லை இன்னும் கொஞ்சம் முன்னாடி
ப்ரோ ஓகே அவ்வளோதான் முடிஞ்சா. இந்த ஆர்டர் 41 ரூபா. எவ்வளோ போட்டிருந்தோம்? 41 போட்டிருந்தோம். அதிகமாக இருந்த மாதிரி இருந்தது. 40 ரூபா தான். ஒரு அவுட் ஆஃப் ஜோன் ஆச்சா. ஷிஃப்ட்டு புக்கிங்கு எதுவுமே புக் இல்லை. நம்ம போகிறதுக்குள்ளே இதை வந்து ஆஃப் பண்ணி விட்ருவோம். பார்க்கலாம் ஆஃப் பண்ணுறானா இல்லை ஆர்டர் போடுறானான்னு பார்ப்போம். நம்ம ஆஃப் பண்ண வேணாம், நம்ம போகிற வழியில் போவோம். இன்றைக்கி இன்சென்டிவ் எவ்வளோ போட்டிருக்கான்னு பார்க்கலாமா? இன்சென்டிவ் பார்க்க போனால் என்னத்தையோ வருது பேர். 9 ஆர்டர்னு நினைக்கிறேன். 7 ஆர்டரு 8 ஆர்டர் பார்த்தோம்னா 70 ரூபா கிடைக்கும். நம்ம 5 ஆர்டர் பார்த்துருக்கோம். இன்னும் 3 ஆர்டர் பார்க்கணும். 3 ஆர்டர் பார்க்குறதுக்குள்ளே மணி 12க்கு மேலே ஆகிடும். ஆர்டர் போட மாட்டான் அவன். போவோம், ஆஃப் பண்ணாமல் போவோம். அவனே ஆஃப் பண்ணிடுவேன் கொஞ்ச நேரம் கழிச்சு. ஒரு நேரத்துக்கு ஆஃப் பண்ணிட்டு இருக்கணும் அவன். ஆனால் ஆஃப் பண்ண ஸோ நம்ம இப்போது ரூமுக்கு கிளம்பியாச்சு. 5 ஆர்டர் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ 8:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம். மணி இப்போ 10 ஆக போகுது. 2 மணி நேரம் ஓட்டியிருக்கோம். 5 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அமௌண்ட்டு எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 202 ரூபா வந்துருக்கு. இன்சென்டிவ் எதுவும் நமக்கு வராது. இன்னொரு 3 ஆர்டர் பார்த்தோங்க அப்படின்னா ஒரு 70 ரூபா இன்சென்டிவ் கிடச்சிருக்கும். பட் 3 ஆர்டர் பார்த்தோம்னா அவன் என்ன பண்ணுவான்னு நமக்கு தெரியும், ஸ்விக்கிக்காரன். அதனால் அவனே ஆஃப் பண்ணிட்டான் நம்மளோட டைமிங் முடிஞ்சோடனே. ஸோ இப்போ நான் ரூமுக்கு தான் பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கோம். போயிட்டு இந்த வீடியோ அப்படியே எடிட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் எனக்கு இன்னையோட ரீசார்ஜும் பார்த்தீங்கன்னா முடியுது. ஸோ அதையே ரீசார்ஜ் பண்ணிட்டு தூங்கலாங்க. நம்ம போதும், நிறுத்திக்கிறோம். இதோட பூராத்தையும் நிறுத்திக்கிறோம். நாளைக்கு ஒர்க் இருக்குது, ஒர்க்குக்கும் போகணும். கூடிய சீக்கிரம் உங்களுக்கு ஃபுல் டைமில் நான் வந்து சந்திக்கிறேன். இன்னும் சிறப்பான வீடியோக்கள், தரமான வீடியோக்கள்லாம் கொடுக்க ட்ரை பண்ணுறோம். ஸோ இப்போதைக்கு வேறு வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பாய் பாய் பாய்.